ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்க பிஸ்னஸ் மேக்ஸ் ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ அதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, மேட்ரிக்ஸ் ரொம்பவே முக்கியம். மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்கூல்லேயே உங்களை புஷ் பண்ணி எப்படியும் படிக்க வச்சுருவாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் பற்றி கவலை இல்லை. செகண்ட் சாப்டர் பெர்முட்டேஷன், காம்பினேஷன், அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, ரொம்பவே ஈஸியானது. பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து வரும் அதுலேருந்து. ஸோ நீங்கள் வந்து அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து a + b x + cன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக வரும். அதேமாதிரி காம்பினேஷன்ஸில் வந்து அந்த 15 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் இத்தனை பிளேயரை சூஸ் பண்ணணும், இத்தனை பிளேயரை வந்து லீவ் பண்ணணும், ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்கணும், பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அது வரும். அதேமாதிரி நீங்கள் ஏ இன்வெஸ்ட் பார்க்குறீங்க, ஏ இன்வெஸ்ட்லாம் ரொம்பவே ஈஸி. ஐ திங்க் 1/determinant a into adjoint ஏன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு மறந்துடுச்சு, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நல்லா தரவாகும். ஸோ 19 சம்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்னல 21 வந்திருக்கு பாருங்கள். 21 ஆனால் ரொம்பவே ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. x = -1 x = 1 போட்டால் அது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 22 ரொம்பவே ஈஸி தான். ஸோ 7 × 6 ஃபேக்டோரியல் போட்டு அந்த 6 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவு கான்செப்ட்ஸ்லாம் படிங்க. அதே மாதிரி நீங்கள் 25th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன் 25th ஏவும் பியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 26A மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணாதீங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். உங்களுக்கு இருக்கிறதே 10 சாப்டர் தான். ஸோ 10 சாப்டர் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது நீங்கள் அட்டன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அது சாய்ஸில் விட பாருங்கள். மற்ற உங்களுக்கு 7 சாப்டர்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெறும் ஃபார்முலா மட்டும்தான். 6 சாப்டரும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி 8th ஈஸியாக தான் இருக்கும். 9th ஃபுல்லாகவே கேல்குலேஷன் தான். ஸோ 4th மட்டும் நீங்கள் வந்து 90 கீழே எனக்கு 8 எடுத்தால் போதுன்னா 4th மட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.